ஓம் சாந்தி. இப்போ நமக்கு யோகா நேரம் இல்லையா? எப்போவுமே யோகா பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு யோகத்துக்கு ஒரு கான்செப்ட் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். ஒரு நோக்கத்தினுடைய அடிப்படையில் நம்ம யோகா பண்ணும்போது, ஒரு காரணமாக யோகா பண்ணும்போது அதுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம எதற்காக யோகா பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் பாபா முரளினுடைய ஹெட்லைன்ஸே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா என்ன சொன்னார்? மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் யோகா பண்ணீங்க, பாபாவை நினச்சிங்கன்னா இதுக்கு தான் பேர் யோக தானம் இல்லையா? அப்போ பாருங்கள், உலகத்தில் என்னென்னவோ தானங்கள் செய்கிறாங்க. அன்னதானம் செய்வாங்க, தண்ணீர் தானம் செய்வாங்க, மோர் கொடுக்குறாங்க, சாப்பாடு, பணம், இரத்த தானம் அப்படின்னு பலவிதமான தானங்கள் இருக்குது. ஆனால் யாரும் செய்ய முடியாத தானம் எது? அது யார் வேணாலும் செய்யலாம். பணம் இருக்கா, பொருள் இருக்கா, அல்லது தாங்கிட்ட பணம் இல்லைன்னாலும் மற்றவங்க கிட்ட வாங்கியும் என்ன பண்ணுவாங்க? சோஷியல் கிளப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லார்கிட்ட வாங்கி அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஆனால் யோக தானம் அப்படின்றது யார் வேணுமோ அவங்கெல்லாம் செய்திட முடியாது. அது யார் செய்யக்கூடிய வேலை? பாபாவின் குழந்தைகள். ஏன்? மனதை ஒருமுகப்படுத்தணும். அது யார் பண்ணுவாங்க? நாம தான், பாபாவின் குழந்தைகள் நாம தான். இப்போ கடைசி கால ஆகுதி, கடைசி நேரத்தில் ஆகுதியை விடுங்க, கடைசி நேரத்தினுடைய சூழ்நிலைகளை நாம் சந்திக்கணும் அப்படின்னா, கடைசி காலம் அப்படின்னு சொல்லும்போது விநாச நேரம், அழிவு வரும்போது, பேரழிவு வரும்போது நம்ம என்னென்னலாம் சந்திக்க போகிறோம்? முக்கியமாக உங்கள் கண் முன்னாடி என்ன வரும்? பேரழிவுன்னு சொல்லும் போதே உங்கள் முன்னாடி என்ன வரும்? உடனே வரக்கூடியது இயற்கை சீற்றங்கள் இல்லையா? ஒரு சுனாமி வரும்போதே அதை தாங்க முடியல, ஒரு பூகம்பம் வரும்போதே அதை தாங்க முடியல. எல்லா பஞ்சபூதங்கள் ஒன்றா வரும்போது நம்ம எப்படி அதை சமாளிக்க போகிறோம்? இது ஒரு கேள்வி இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, எதுக்காக பேங்க்கில் பணம் போட்டு வைப்பீங்க, சேமிப்பீங்க? ஏதாவது ஒரு நேரத்தில் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டால் பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்கலாம். கஷ்டங்கள் வரும்போது ஏதாவது அப்படின்னா தானியங்கள் சேமிக்கிறாங்க, அந்த தானிய கிடங்கு எல்லாம் இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு காலத்தில் பஞ்சம் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எடுக்க முடியும், சமாளிக்க முடியும். அதே போல தான் இப்போ நாம் சேமிக்கணும். சேமிக்கணும் அப்படின்றார் பாபா. என்ன சேமிக்கணும்? என்ன சேமிக்கணும்? இயற்கைக்கு நம்ம உதவி செய்து ஆசீர்வாதத்தை சேமிக்கணும். அப்போ இப்போத்திலிருந்தே இயற்கைக்கு நம்ம செய்திருந்தால் நமக்கு தேவையான நேரத்தில் இயற்கையும் நமக்கு உதவி செய்யும் இல்லையா? அதனால இயற்கைக்கு கூட நம்ம யோக தானம் செய்யணும். போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை அவ்வியக்த முரளியில் ஒரு ஞாபகம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு தெரியல, ஒரு லைன் இருந்தது. என்ன அப்படின்னா, இறைவனுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு இயற்கை கூட வழி விட்டுடும். ஞாபகம் இருக்கா? பார்க்குமா? அது எனக்கு எப்படி இருந்தது காட்சி அப்படின்னா, அப்படி நம்ம விநாசம் வருது, பூகம்பம், சுனாமி, கடல் பொங்கி எழுறது எல்லாம் நடக்குது, தண்ணீர் வெள்ளமாக இருக்குது. அப்புறம் நம்ம வரும்போது நம்ம நெற்றியில் அந்த ஐடி இருக்குது. நம்ம இறைவனுடைய குழந்தை அப்படின்றது நெற்றியிலேயே அந்த ஐடி இருக்கு, ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த ஐடியை காமிச்ச உடனே சில இடங்களில் பார்த்துருக்கீங்களா, கூட்டமாக இருக்கும். அவங்க நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு நிறைய அந்த இதாகிடுது, ஜோதிர்லிங்கத்தில் கூட்டமாக இருக்கும், நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் செக்ரட்டரியேட்லேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் இவங்களுக்கு சொந்தக்காரங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்க சொன்ன உடனே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன பண்ணிடுவோம்? க்யூவில் நிற்காம வழியே விட்டுடுவோம். அதுபோல் கடைசியில் இயற்கை எழும்போது இறைவனுடைய
பரிவாரத்தை சார்ந்த நம்ம எல்லா குழந்தைகளையும் வந்து என்ன பண்ணும், கன்சிடர் பண்ணும். அப்படின்னா நமக்கு சலுகைகள் அதிகம். இப்போ இல்லை, இப்போ குப்தமாக தான் வச்சிருக்கிறார் பாபா. ஆனால் கடைசியில் வந்து நிறைய சலுகைகள் இருக்கு. அப்போ நம்ம வந்த உடனேயே என்ன பண்ணிடுது, நீங்கள் போங்க, நீங்களா பரமாத்மாவுடைய குழந்தைகளா, சரி சரி நீங்கள் போங்க அப்படின்னு எல்லாமே, கடல் சரி பூமி சரி எல்லாமே நமக்கு வழி விட்டுடும். ஆனால் அந்த மாதிரி சீன் கடைசியில் வரும்னா அதுக்கு நம்ம இப்போவே தயாராக இருக்கணும். கடைசியில் உதவி செய்யும் இருக்க முடியாது. இப்போ நம்ம உதவி செய்திருந்தால், யோக தானம் பண்ணியிருந்தால்தான் கடைசியில் அந்த காட்சி வரும். எனக்கு அந்த கிருஷ்ணருடைய பிறப்பு பற்றி சொல்லும்போது, பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணர் பிறக்கிறார். வாசுதேவர் வந்து ஒரு கூடையில் அந்த சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த அந்த நதியை கடக்கிறார் இல்லையா, ஆற்றை கடந்து போயிட்டே இருக்கிறார். ஆனால் என்ன ஆயிட்டுருக்குன்னா, நதியில் தண்ணி வந்து ஆற்றுல தண்ணி மேலே 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 லெவல் ஏறிட்டே இருக்கு. இது வரைக்கும் வருது, மேலே மேலே வருது. தேவர்களுக்கெல்லாம் ஒரே கோபம். இந்த தண்ணீருக்கு வந்து, ஆற்றுக்கு வந்து, நதிக்கு வந்து இது கூடவா தெரியாது, அந்த கூடையில் இருக்கிறது பகவான் அப்படின்றது கூட தெரியாதா, என்னவோ வந்து பொங்கி எழுது அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் கோவிச்சுக்கிறாங்க. இது கூடையில் இருந்த கிருஷ்ணருக்கு வந்து இந்த விஷயம் புரியுது. தண்ணி மேலே மேலே வரும்போது அந்த சின்ன கால் மெதுவாக என்ன பண்ணுவார், கூடையிலிருந்து அந்த கால் இப்படி வெளியில் வந்து காலை போடுவார். அந்த காலை போட்ட உடனே தண்ணீர் அப்படி வந்து தொட்டு அதுக்கு அப்படியே வந்து வழி விட்டுடும். அப்போனா அந்த தண்ணீர் எதுக்காக பொங்கி எழுறதுன்னா, கிருஷ்ணருடைய காலை தொட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு தான் தண்ணியும் வருது. அதுபோல் எனக்கு என்ன தோணுது, கடைசியில் நம்ம நல்லா வந்து இயற்கைக்கு உதவி செய்து நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கடைசியில் நம்மளை தொட்டு நமக்கு வழிவிடுமே தவிர இயற்கை நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கொடுக்காது. இது ஒரு பக்கம். இன்னொரு வந்து விநாச நேரத்தில் நம்ம வந்து, விநாச நேரம்னு கிடையாது, நம்முடைய கடைசி நேரம். நம்ம எப்போ நம்முடைய உடலை விட்டு உயிர் பிரியுது நமக்கு யாருக்கும் தெரியாது. தெரியுமா யாருக்காவது? எப்போ போகிறோம், எங்கே போகிறோம், எப்படி போகிறோம்? ஆனால் எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும். என்னுடைய உயிர் இந்த உடலை விட்டு ஆத்மா வெளி போகும்போது நான் சுய நினைவில் இருக்கணும். நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஆத்மா அல்லது என்னுடைய உயிர் இந்த உடலை விட்டு வெளியே போகும்போது நான் சுய நினைவில் இருக்கணும். கோமாலையோ இல்லை தூக்கத்திலையோ உயிர் போகக்கூடாது இல்லையா? அப்போ கோமால நம்ம போயிட்டோம் அப்படின்னா எந்த நினைவில் நம்ம இருக்கிறோம், என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் யாருக்கும் தெரியாது. விழிப்புணர்வில் இருந்தோம், சுய நினைவு இருந்ததுன்னா நமக்கு வலி வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் மற்றவங்க என்ன செய்வாங்க, சரி பரவாயில்ல பாபா நினைங்க அப்படின்னு சொல்லி நினைக்க வைப்பாங்க இல்லையா? அதனால அப்போதான் பாபா நினைவில் நம்ம வந்து போக முடியும். அதனால என்ன செய்யணும்? ரெண்டாவது வந்து மனசுக்குள்ள நிறைய கசப்பான உணர்வுகள் நிறைய இருக்கு. இருக்கா இல்லையா? கை தூக்குங்க யாருக்கெல்லாம் கசப்பான உணர்வுகள் இன்னும் மனசுக்குள்ள இருக்கு. என்னதான் நம்ம யோகியா இருந்தாலும் ஞானியா இருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காது. அந்த ஞாபகம் வந்த உடனேயே ஒரு மாதிரி ஒரு நமக்கு அன்ஈசினஸ், துக்கம்னு சொல்ல முடியாது, ஒரு அன்ஈசினஸ், அன்கம்ஃபர்டபுள் சொல்ல, நமக்கு வந்து ஒன்று பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் நிறைய நமக்குள்ள கசப்பான உணர்வுகளுடைய சேமிப்பு இருக்கு. அதெல்லாம் உள்ளேயே வச்சிருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கிறோம். அப்ப கடைசியில நம்ம எந்த நிலையில சரீரத்தை விடுவோ தெரியாது. அந்த நேரத்துல ஏதாவது ஒரு தேவையில்லாத உணர்வு நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா, தேவையில்லாத மனிதர்களுடைய ஞாபகம் வந்துடுச்சுன்னா அப்புறம் எங்க பிறக்க போறோம்? எங்க பிறக்க போறோம்? ஒரு சாமியார் வந்து செருப்பு கதை சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்தில். அந்த சாமியார் அங்கே போடுவாங்கல்ல மரக்கட்டையில், அதுக்கு என்னவோ பேர் இருக்க, அந்த ஏதோ அது வந்து கடையில் கிடைக்காது இல்லையா? ஆர்டர் பண்ணாதான் யாராவது கார்பெண்டர்ஸ் வந்து செய்து கொடுத்தாதானே. அது போல செய்து வந்து தர சொல்லியிருக்கிறார் சாமியார். அந்த செருப்பு செய்து கொண்டு வரார். அந்த கொண்டு வர நேரம் இன்னென்ன கொண்டு வந்து வைக்கணும், அப்போதான் இந்த சாமியார் உயிர் பிரியுது. ஏதோ காரணத்தினால உயிர் பிரியுது. அந்த லாஸ்ட் செகண்ட் அவர் இப்படி பார்க்குற அந்த செருப்பை பார்க்குறார்.
உடனே அந்த நேரத்தில் தான் உயிர் வந்து பிரியுது. அடுத்த பிறவி செருப்பு தைக்கிறவங்களுடைய வீட்டில் போய் பிறக்கிறார். இது புராணத்தில் கதை இருக்கு. ஆனால் அங்கே போய் பிறந்தாலும் சாஸ்திரங்கள் எல்லாம் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கிறார். அது வேற விஷயம். நமக்கு வேண்டியது அப்போ நம்ம கடைசி தாட் எண்ணம் எப்படி இருக்கணும் பாருங்க. அவர் சாமியார் முற்றும் துறந்தவர் தான் இல்லையா? அவருக்கு எதுலேயும் பற்று இல்லை. அந்த செருப்பு வேணும்னு கூட நினைக்கல. பார்க்குறார், நல்லா இருக்கு. பார்த்தாலே என்ன அர்த்தம்? நம்ம கவனிக்கிறோனால அதில் நமக்கு ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ யாராவது இப்படி போகிறாங்க, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சும்மா பார்க்குறதுக்கும் இல்லை அவங்க ஏதோ பேக் வச்சுருப்பாங்க, சும்மா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கவனமாக பார்க்குறதுக்கு என்ன வித்தியாசம்? ஆர்வம் இருக்கு இல்லையா? அதுபோல் அந்த செருப்பு பார்க்குறார், அவ்வளோதான். தனக்கு வேணும்னு கூட நினைக்கிறது இல்லை. அதுக்குள்ளே என்ன ஆயிடுது? உயிர் வந்து போகுது. அப்போ அடுத்த பிறவி அவர் வந்து செருப்பு தைக்கிறவருடைய வீட்டில் எங்கே பாருங்க, மகான் இந்த ஜென்மத்தில் எல்லா துறந்து மகானாக இருந்து எத்தனை பேருக்கு அவர் சேவை செய்திருக்கிறார். ஆனால் ஒரு லாஸ்ட் தாட் அப்படி இருக்கிறதுனால அவர் எந்த மாதிரி ஒரு பிறவி நிர்ணயிக்கப்படுது அப்படின்றது பாருங்க. அதனால இதுல எல்லாம் ரொம்ப நம்ம வந்து கவனமா இருக்கணும். அதனால இன்னைக்கு நம்ம வந்து இந்த கடைசி கால அந்த சிச்சுவேஷன்ஸ் அல்லது சூழ்நிலைகளை வந்து சந்திப்பதற்கு 2 விஷயங்கள் செய்ய போறோம் யோகத்துல. ஒன்று வந்து இயற்கைக்கு வந்து யோகதானம் செய்ய போறோம். 2வது வந்து நம்முடைய மனதிற்குள்ள என்னென்ன கசப்பான உணர்வுகள் இருக்கோ அதெல்லாம் டிலீட் பண்ண போறோம். ஓகேயா? சந்தோஷமா? சரி, எல்லாம் கை தட்டிட்டு உட்காருங்க. நேரம் புக் எல்லாம் கீழே வச்சிடுங்க, பேக் எல்லாம் கீழே வைங்க. ஃப்ரீயா நடுவில் எழுப்புவேன், அப்பெல்லாம் எழுந்திருக்கணும். ஃப்ரீயா உட்காருங்க. ஓம் சாந்தி. உள்நோக்கு பார்வையில் அமர்ந்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் மிகவும் பாக்கியசாலி ஆத்மா. உயர்ந்த பிராமண வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தூய்மையான பிராமண வாழ்க்கை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் பாபா விஸ்வ கல்யாணக்காரியாக என்னை மாற்றி இருக்கிறார். என்னுடைய பொக்கிஷங்கள் உலக நன்மைக்கு பயன்படுகிறது என்று நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது. தூய்மைதான் என்னுடைய மகான் தன்மை. நான் ஒரு மகான் ஆத்மா. உலக சேவைக்கு நிமித்தமான விசேஷ ஆத்மா. விசேஷ ஆத்மாவாகிய நான் என்னுடைய பூர்வ மத்திய சிம்ஹாசனத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன்.
இப்பொழுது நான் ஷரீர உணர்விலிருந்து விடுபட்டு பழைய உலகத்தின் அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்டு மேலே செல்கின்றேன். ஆகாயத்தையும் கடந்து சூக்ஷ்ம லோகத்தையும் கடந்து இப்பொழுது நான் என்னுடைய இனிமையான வீட்டில் இருக்கின்றேன். நிராகார உலகம், நிராகார நிலை, ஆழ்ந்த அமைதி, எங்கு பார்த்தாலும் பிரகாசமே பிரகாசம். செம்பொன்னிறமான உலகத்தில் ஆத்மாக்கள் நட்சத்திரங்கள் போல் ஜொலிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த நட்சத்திரங்களுக்கு இடையில் மகா ஜோதியான பரமாத்மாவையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். மெதுவாக அந்த மகா ஜோதியின் அருகில் செல்கின்றேன்.
மெதுவாக மகா ஜோதி சிவ் பாபாவின் அருகில் செல்கின்றேன். சிவ் பாபாவின் ஒளி கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. ஒளி கிரணங்களில் நான் நனைந்து கொண்டிருக்கிறேன். நான் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவானாக மாறியிருக்கிறேன். சிவ் பாபாவிடமிருந்து சர்வசக்திவானிடமிருந்து சக்தியை நிரப்பிக்கொண்டு இப்பொழுது நான் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருகின்றேன். பௌதீக உடலுக்குள் நுழைகின்றேன். இப்பொழுது நான் இங்கு மாஸ்டர் இயற்கையின் அதிபதியாக இருக்கின்றேன். சத்யுகத்திலிருந்து இயற்கை எனக்கு எவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறது என்பதை நன்கு உணர்வேன். இந்த உடல் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஆத்மாவாகிய என்னுடைய வீடு. எவ்வாறு ஒருவருக்கு வீடு இல்லை என்றால் அலைந்து கொண்டிருப்பாரோ, அதைப்போல் உடல் என்கிற இந்த வீடு எனக்கு இல்லாவிட்டால் நானும் எவ்வளவு அலைந்திருப்பேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ துக்கப்பட்டிருப்பேன். ஆகையால் இந்த இயற்கைக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது பஞ்ச தத்துவங்களையும் என்னுடைய குழந்தைகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என 5 குழந்தைகளையும் நான் அன்போடு பார்த்து கொண்டிருக்கிறேன். இயற்கையின் எஜமானனாக இந்த குழந்தைகளுடைய தலையை அன்போடு நான் வருடி விடுகிறேன். முதலில் பூமியை பார்க்கிறேன். விஷாலமான பூமி, பரந்த நிலம். இந்த நிலம் எனக்கு காய்கறிகளையும் கனிகளையும் தானியங்களையும் கொடுத்து
உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அன்போடு இந்த பூமியை பார்க்கிறேன். நன்றி உணர்வோடு பார்க்கிறேன். பசுமையான இந்த பூமி, இந்த பூமியும் தூய்மையாக மாற வேண்டும். பாபாவின் தூய்மையான கிரணங்கள் இப்பொழுது இந்த பூமிக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த பூமி சதோ பிரதானமாக செழிப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த பூமியே இல்லாமல் இருந்திருந்தால் நான் எங்கு நின்றிருப்பேன், எங்கு வாழ்ந்திருப்பேன்? ஆகையால் என்னை தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த பூமாதாவுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. மலைகள், மரங்கள் அனைத்திற்கும் நன்றி. கெட்ட காற்றை என்னிடமிருந்து வாங்கிக் கொண்டு சுத்தமான ஆக்சிஜன் எனக்கு தந்து கொண்டிருக்கும் இந்த மரங்களுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்கவும். இப்பொழுது நான் தண்ணீர் தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். குளிர்ச்சியான தண்ணீர், தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீர், சுத்தத்திற்கு பயன்படக்கூடிய தண்ணீர். இந்த தண்ணீரை நான் அன்போடு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு கணம் யோசித்து பார்க்கிறேன். இந்த தண்ணீர் இல்லாமல் இருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? மனதார இந்த தண்ணீருக்கு நான் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பூமி இருந்தாலும் தண்ணீர் இல்லை என்றால் எனக்கு தானியங்கள் கிடைக்குமா? காய்கறிகள் கிடைக்குமா? அல்லது நான் வீடுதான் கட்ட முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில் தண்ணீருடைய பங்கு மிக விசேஷமானதாக இருக்கிறது. கடலை நான் இப்பொழுது எமர்ஜ் செய்கிறேன். எல்லையற்ற கடல், எல்லையற்ற மனோபாவம். ஆஹா, இந்த தண்ணீரும் சதோ பிரதானமாக மாற வேண்டும். பாபாவின் தூய்மையான அதிர்வலைகள் என்னுடைய நெற்றியிலிருந்து தண்ணீர் தத்துவத்திற்கு
சென்று கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர் தத்துவத்தை நான் நேசிக்கிறேன், நன்றி சொல்கிறேன். ஒரு நிமிடம் அந்த தண்ணீர் தத்துவத்தை அன்போடு பாருங்கள். ஆறுகள், அருவிகள் என தண்ணீர் தத்துவத்திற்கு நன்றி சொல்லுங்கள். மெதுவாக உங்களுடைய வலது பக்கம் திரும்புங்கள். இப்பொழுது நீங்கள் நெருப்பு தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தானியங்கள் இருந்தும் தண்ணீர் இருந்தும் இந்த நெருப்பு இல்லை என்றால் நான் சமைக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது, சாப்பிட்டதை செரிமானமும் செய்ய முடியாது. நெருப்பின் பங்கு நான் நல்ல வாழ்வதற்கு அல்லது நான் சாப்பிட்ட உணவு சக்தியாக மாறுவதற்கு, எனர்ஜியாக மாறுவதற்கு நெருப்பினுடைய பங்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆகையால் இந்த தத்துவத்தையும் அன்போடு பாருங்கள். மேல் நோக்கி செல்லக்கூடிய தத்துவம், கடவுளுக்கு சமமான தத்துவம், அக்னி சாட்சி என்று கூறிவிட்டார்கள். இந்த உயர்ந்த அக்னி தத்துவத்திற்கு தூய்மையான அதிர்வலைகளை பரப்புங்கள். இந்த அக்னி தத்துவமே இல்லாமல் இருந்தால் பிணங்களை கூட எரிக்க முடியாமல் இந்த உலகம் எவ்வாறு இருக்கும் என்று யோசித்து கூட பார்க்க முடியாது. ஆகையால் இந்த நெருப்பு தத்துவத்திற்கு கோடானு கோடி நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது மெதுவாக உங்களுடைய வலது பக்கம் திரும்புங்கள். இப்பொழுது நீங்கள் காற்று தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாரபட்சம் பார்க்காமல் அனைவரையும் உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் காற்றிற்கு நன்றி. உணவு இல்லாமல் பல நாட்கள் உயிர் வாழலாம். தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள், சில மணி நேரம் உயிர் வாழலாம். காற்று இல்லாமல் சில வினாடிகள் கூட உயிர் வாழ முடியாது. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும், சுவாசிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் பிராணவாயும் என்று அழைக்கப்படும் காற்றிற்கு இறைவனுடைய தூய்மையான அதிர்வலைகளை பரப்புங்கள். ஏழை பணக்காரன் என்ற பேதமின்றி அனைவருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கும் காற்றிற்கு நன்றி.
இப்பொழுது மெதுவாக உங்களுடைய வலது பக்கம் திரும்புங்கள். இப்பொழுது ஆகாய தத்துவத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆகாய தத்துவம் இல்லை என்றால் நாம் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஆகையால் மனித வாழ்க்கையில் பல விஷயங்களை கேட்டு பல விஷயங்களை பேசி ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இந்த காற்று தத்துவத்திற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையால் இந்த காற்றிற்கும் நன்றி கூறுங்கள். மேலும் இந்த பூலோகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் ஆகாய தத்துவம் அல்லது ஆகாய தத்துவத்தில் இருக்கும் கிரகங்களை பாருங்கள். இந்த கிரகங்கள் தம் நிலையில் இல்லை என்றால் நமக்கெல்லாம் கிரகச்சாரம்தான். ஆகையால் இப்பொழுது அந்த கிரகங்களுக்கு பாபாவின் சக்திசாலி வைப்ரேஷன்ஸை அளித்து அந்த கிரகங்கள் தம் தம் நிலைக்கு செல்வதை பாருங்கள். நான் என்னுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டதால், நான் ஆத்மா என்னுடைய ஸ்திதியில் இருப்பதால் கிரகங்களும் தம் தம் நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது என அனைத்து கிரகங்களுக்கும் உங்களிடமிருந்து பாபாவின் சக்திசாலி வைப்ரேஷன்ஸ் சென்று கொண்டிருக்கிறது. மெதுவாக உங்களுடைய வலது பக்கம் திரும்புங்கள். இரண்டு கைகளையும் உயர்த்தி இப்படி வைத்துக்கொண்டு இந்த உலகத்திற்கு சக்தியை அளித்து தூய்மையான சக்தி பரமாத்மாவின் சக்தி வாய்ந்த கிரணங்கள் உங்களுடைய நெற்றியின் வழியாக, கைகளின் வழியாக இந்த உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பிலிருந்து தூய்மையான அதிர்வலைகள் இந்த வாயு மண்டலத்தையும் தூய்மையாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இன்று பாபா முரளியில் ஸ்லோகனில் கூறினார், ஏகாகிர சக்தியின் மூலமாக ஆத்மாக்களை அழைப்பதுதான் உண்மையான சேவை என்று. இப்பொழுது நாம் உண்மையான சேவை செய்ய போகிறோம். முதலில் தேவதா தர்மத்தினுடைய ஆத்மாக்களை இப்பொழுது
அழைக்க போறோம். தேவ குலத்தினுடைய மகான் ஆத்மாக்களே கேளுங்கள். இன்னும் அறியாமை என்று தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் தேவ குலத்தினுடைய மகான் ஆத்மாக்களை கேளுங்கள். இறைவன் இந்த பூமிக்கு வந்து 82 வருடங்கள் ஆகிவிட்டது. வாருங்கள், உடனே வந்து தந்தையின் அறிமுகத்தை பெற்று உங்களுடைய பிறப்புரிமையான முக்தி, ஜீவன் முக்தி அடையுங்கள். இப்பொழுதில்லை என்றால் எப்பொழுதுமே இல்லை. கேட்கிறதா? தேவ குலத்தினுடைய மகான் ஆத்மாக்களே, என்னுடைய தூய்மையான சகோதரர்களே, வாருங்கள். பாபாவை தெரிந்து கொண்டு சுகம் சாந்தி அடையுங்கள். துக்கம் அசாந்தியிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழுங்கள். வாருங்கள். இப்பொழுது உங்களுடைய பார்வை நீங்க எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்களோ அந்த ஊரின் பக்கம் செல்ல வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய தேவ ஆத்மாக்களை இப்பொழுது நீங்கள் எழுப்ப வேண்டும். தேவாத்மாக்களே கேளுங்கள். இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. இந்த உலகம் அழியப் போகிறது. மீண்டும் சத்தியுகம் வரப்போகிறது. ஆகையால் உடனுக்குடனே வந்து முயற்சி செய்யுங்கள். அப்பொழுதுதான் பாபா விநாச காலத்திலும் காட்சிகள் காட்டி உங்களை சந்தோஷமாக வைத்திருப்பார். அந்த தேவ குலத்தினுடைய ஆத்மாக்கள் சென்டரை நாடி வந்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய ஒவ்வொரு சென்டரிலையும் அந்த கூட்டத்தை பாருங்கள். அவர்களுக்கெல்லாம் தந்தையினுடைய உண்மையான அறிமுகம் கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாக்கள் மிகவும் சந்தோஷமாக, திருப்தியாக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் ஊரில் இருக்கும் ஒவ்வொரு வீட்டின் மீது சிவ் பாபாவின் கொடி பறக்குவதை பாருங்கள். இப்பொழுது மீண்டும் ஹாப்பி வில்லேஜுக்கு வாருங்கள். இந்த ஹாப்பி வில்லேஜில் யார் வந்தாலும் அவங்க பாபா குழந்தையாக மாற வேண்டும். இப்பொழுது உங்களுடைய இருக்கையில் அமரவும். Oh
இப்பொழுது நான் ஆத்மா. சூக்ஷ்ம உடலை தாரணை செய்து என்னுடைய கணக்கு வழக்கு முடிப்பதற்காக சூக்ஷ்ம லோகத்திற்கு செல்கின்றேன். மெதுமெதுவாக மேலே சென்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் சூக்ஷ்ம லோகத்தை சென்றடைந்து விட்டேன். அவ்வியக்த பாப் தாதாவின் முன்பு இப்பொழுது அமர்ந்திருக்கின்றேன். பாப் தாதாவின் ஆசீர்வாத கரம் என் தலையின் மீது இருக்கிறது. கருணை கடல் பாபா என்னை பார்த்து, குழந்தாய், நீயும் இப்பொழுது மாஸ்டர் கருணை கடலாக மாற வேண்டும். உன்னுடைய கணக்கு வழக்கை முடிக்க வேண்டுமென்றால் இப்பொழுது நீ கருணாமயியாக மாற வேண்டும். கருணை உள்ளம் கொண்டவளாக மாற வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார். திருஷ்டியும் கொடுக்கிறார். உடனே நான் இப்பொழுது அந்த கருணை சுரூபத்தில் நிலைத்திருக்கிறேன். இப்பொழுது பாபா எனக்கு ஒரு காட்சியை காட்டுகிறார். அதை நான் பார்க்கிறேன். அதில் நிறைய ஆத்மாக்கள் யாரெல்லாம் என்னை அவமதித்தார்களோ, யாரெல்லாம் என் மீது வீண் பழி சுமத்தினார்களோ, யாரெல்லாம் என்னை பார்த்து கடுமையாக பேசினார்களோ, யாரெல்லாம் எனக்கு துன்பம் கொடுத்தார்களோ, என்னை ஏமாற்றினார்களோ, அவர்கள் அனைவரும் அதில் இருக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து, கருணாமய நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் மீது எனக்கு வெறுப்போ எரிச்சலோ இப்பொழுது வரவில்லை. இரண்டு விஷயங்களை நான் உணர்ந்துவிட்டேன். இவர்களெல்லாம் துன்பம் கொடுப்பதற்கு காரணம், ஏதோ ஒரு பிறவியில் நான் இதைதான் அவர்களுக்கு செய்திருப்பேன். இதை நன்கு உணர்ந்துவிட்டேன். இன்னொன்றையும் நான் உணர்ந்துவிட்டேன். இப்பொழுது நான் விஸ்வ கல்யாணியாக இருந்து
நன்மை செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய கதாபாத்திரம். இதற்காக தான் நான் நிமித்தமாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்துவிட்டேன். ஆகையால் எனக்கு தீமை செய்த ஆத்மாக்களின் மீது கூட இப்பொழுது எனக்கு கஷ்டம் வரவில்லை. எனக்கு கஷ்டம் கொடுத்து, தொல்லை கொடுத்து, என்னிடம் தவறாக நடந்து கொண்ட இவர்கள் மீது நன்மை செய்யக்கூடிய பாவனை, சுப பாவனை வருகிறது. தர்மராஜ் தந்தையின் முன்பு சிரம் தாழ்த்தி, இவர்களை நான் கருணை உள்ளத்தோடு, உண்மையான மனசோடு மன்னித்துக் கொண்டிருக்கிறேன். அனைவரையும் நான் மன்னித்துக் கொண்டிருக்கிறேன். இனி என்னுடைய மனதிற்குள் எந்தவிதமான கசப்பான உணர்வுகள் இல்லை. அதையெல்லாம் நீங்கிவிட்டது. பரந்த மனதோடு அனைவரையும் மன்னித்து விடுங்கள். இதுவும் ஒரு தானம்தான், மன்னிப்பு என்கிற தானம். இப்பொழுது என் மனம் லேசாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு காட்சியையும் பாபா எனக்கு காட்டிக்கொண்டிருக்கிறார். இதில் நான் யாருக்கெல்லாம் துன்பம் கொடுத்து அவமதித்தேனோ, புகார் பண்ணேனோ, குறைகள் சொன்னேனோ, ஏமாற்றினேனோ, துன்பத்தை அளித்தேனோ, அவர்களுடைய கூட்டத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவர்களிடம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என் மீது இரக்கப்பட்டு அவர்களும் என்னை மன்னித்து விட்டார்கள். இப்பொழுது என் மனம் லேசாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. உலகத்தில் யாருமே கெட்டவர்கள் கிடையாது என்பதை உணர்ந்துவிட்டேன். டிராமா நியாயமானது என்பதை உணர்ந்துவிட்டேன். அனைத்தையும் கடந்து பாபாவுக்கு சமமாக நாம் மாற வேண்டும். இப்பொழுது நான் இன்னொரு காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த பிறவியில் யாரெல்லாம் எனக்கு சகயோகம் கொடுத்தார்களோ, உதவி செய்தார்களோ, நான் நல்லா வாழ்வதற்கு உதவி செய்தார்களோ, அவர்களையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய தாய் தந்தை என்னை வளர்த்து ஆளாக்கி என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி கூறுகின்றேன்.
என்னுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். உறவினர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். என்னை ஞானத்துக்கு அழைத்து வந்த ஆத்மாவுக்கு நன்றி கூறுகின்றேன். முதலில் எனக்கு கோர்ஸ் கொடுத்த ஆத்மாவுக்கு நன்றி கூறுகின்றேன். என்னை பரமாத்மாவிடம் சேர்ப்பதற்கு நிமித்தமாக இருந்த அந்த சகோதரியை பார்த்து நன்றி கூறுகின்றேன். தினமும் முரளிய வாசித்து ஆன்மீக பாலனை செய்த, ஞான பாலனை செய்த நிமித்த சகோதரி அல்லது சகோதரருக்கு நன்றி கூறுகின்றேன். என்னுடைய வீட்டில் இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நன்றி கூறுகின்றேன். என்னுடன் வேலை செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்றி சொல்கின்றேன். இப்பொழுது எந்த பாரமும் இல்லை, எந்த சுமையும் எனக்கு இல்லை. நான் லேசாகவும் சந்தோஷமாகவும் பறந்து கொண்டிருக்கிறேன்.